சார் யார் நடிச்சாலும் ஓடுது சார். விஜய் நடிச்சா ஓடாது சார். அதான் சார் அவருக்கு சார் திருமணம் நல்லா ஓடின படம் தானே சார். டேரக்டர் என்ன சார் ஆனாரு? என்ன சார் ஆனாரு? இப்போ இவரு இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நான் திண்டின்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். நீ என்னதான் விஜய்னால விஜய் போறாருன்றாங்க. ஐயோ விஜய் போயிட்டா கோலிவுட்டு கதி கலங்கிருமே அப்படின்றாங்க. ஆச்சா புச்சான்றாங்க. அவர் எப்படா போக மாட்டாருன்னு உட்காந்துருக்காங்க காலிவுட். உண்மை அதுதான். ஏன்னா அடுத்தவன வளரவே விடல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மறுபடியும் சொல்றேன், பல விஜய் அடிமைகளை பாத்திருக்கேன். நீங்க சார் அடிமைன்னு சொல்ல ஒரு புது ரகமா இருக்கீங்க. ஏன் இவ்வளவு ட்ரை பண்ணி? இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. வளரவே விடல சார். அவரு அடுத்தவன் வளரவே விடல. அடுத்தவன் தூக்கி விட்டுருக்காரா? ஏதாவது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போய் எவனையாவது போய் சரி இவன் அடுத்த நல்லா வந்துட்டு இருக்கான், இவன் பேர் சிவகார்த்தியன், இவனை தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியன் ஆடியோ திரும்ப உட்காந்துருக்காரு அவரு. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தான் கொம்மா எல்லாம் லூசுன்னு. எந்த காலத்துல பண்ணாரு? முகமூடி வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இவர் விஜய் சீஃப் கெஸ்ட். சரி இப்போ என்ன ஆனாரு? முகமூடி ஹீரோ அவர் என்ன ஆனார்லாம் சார். அது எதுக்கு போனாரு? போனாரா இல்லையா? அது எதுக்கு போனாரு? நீங்க சொல்லுங்க. எதுக்கு போனாரு நீங்க சொல்லுங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மகன் ஏதோ சோறு திங்க வேற என்ன கேக்குறா? ஏண்டா ஏய் ஏண்டா உனக்கு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் விக்ரமன் விஜய்ன்ற ஒரு ஆளே கிடையாது சார் இன்னைக்கு ஊருக்குள்ள. அதானே சார் உண்மை. அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியல இல்லையா? அப்புறம் என்ன? அப்புறம் போய் தானே ஆகணும். நீங்க அதெல்லாம் ஜீவா 2 பேரும் நெப்போ கிட் சார். 2 பேரும் போய் தானே ஆகணும். மிஸ்கின் நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா